ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நியூ ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் எடுத்து ஜான் ஃபஸ்ட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்களா? இல்லை டிசம்பர் 31 ரொம்ப லேட் நைட் வரைக்கும் என்ஜாய் பண்ணிவிட்டு ஜான் ஃபஸ்ட் ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து ஆரம்பிச்சிக்கலான்னு போஸ்ட்போன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேலாம் வீக்கெண்டில் இருந்து ஏன் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஃப்ரெஷ்ஷாக மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு போஸ்ட்போன் பண்ணிவிட்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேலாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு மண்டேயில் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிங்களா? இல்லை மண்டேவையும் விட்டுட்டு மண்டே ரொம்ப லேட்டாக ஆரம்பிக்கிறோம், நம்ம நெக்ஸ்ட்டு வெனஸ்டே இல்லைனா நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிட்டீங்களா? இல்லை நியூ இயர் ரெசல்யூஷனே எடுக்கலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போது உங்கள் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற விஷயத்துக்காக ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னாலோ, இல்லை கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்னாலோ, இல்லை ஒரு ஸ்கில் அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ ஏதோ ஒரு கோல் உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமோ அதை எடுத்துக்கோங்க. மினிமம் 1, மேக்ஸிமம் 3 இதை மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயத்துக்கான ஹேபிட்ஸ் 1 or 2 ஹேபிட்ஸ் உங்களோட டெய்லி லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு முதல்ல 1 or 2 ஹேபிட்ஸை உங்களோட டெய்லி ரொட்டீனில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டண்ட்டாக 3 months இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் கேலண்டர்லேயோ இல்லைன்னா ட்ராக்கிங் ஷீட்லேயோ ட்ராக் பண்ணிகிட்டே வாங்க. மினிமம் வீக்லி ஒரு 4 to 5 days, மந்த்லி ஒரு 20 to 25 days நீங்கள் அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னாவே நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாங்க. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நிறையா பிரேக்ஸ் எடுக்காதீங்க. ஸோ ஒரு 3 months கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஹேபிட்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு 3 months. இப்போது ஃபஸ்ட்டு 3 months ஒரு ஹேபிட் ஆர் 2 ஹேபிட்ஸ், செகண்ட் 3 months 1 or 2 ஹேபிட்ஸ். இப்போது செகண்டு தேர்ட் 3 monthsனால் நீங்கள் ஒரு ஜூன் அந்த ரேஞ்சில் ஒரு 4 ஹேபிட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2 ஹேபிட், அப்படி ஸ்லோவாக உங்கள் லைஃப்குள்ளே ஒவ்வொரு ஹேபிட்டாக இன்க்ளூட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு வாங்க. ஸோ ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒன்று மட்டும் உங்கள் லைஃப்பில் ஆட் பண்ணியிருக்கீங்க, கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மானிட்ரு பண்ணிட்டு ஹாப்பியாக இருங்க. உங்களோட லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த லைஃப்பில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக, மன நிறைவாக, மன நிம்மதியாக, நல்ல ஹெல்த்தோட வெல்த்தோட சூப்பராக வாழ்கிறதுக்கு இந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ.